can see the problem, have started working on the problem. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே லீடர் போர்ட் பார்த்துருக்கீங்க. ஐ மீன் லைக் ஐ சைட் 2-3 பேர் வந்து ஆன்சர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. நான் ஒன்று என்ன என்கரேஜ் பண்ணுவேன்னா, இது அகெயின் என்னோடய டெஸ்ட் லீடர் போர்ட், ஸோ ஜஸ்ட் இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாட் ஆர் பவுண்டரி கண்டிஷன்ஸ் அண்ட் இனிஷியல் கண்டிஷன்ஸ்னால் அதுக்கு கீழே என்ன இருக்குன்றதையும் கொஞ்சம் படித்து பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, in your own words explain the terms boundary conditions and initial conditions with respect to PDEs. How do these conditions change with the type of PDE? The question was actually 2 parts. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இதுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ if you think that you have not read the question correctly, go back and modify your answers. That's okay. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் 2 attempts தரோம். அதுக்கு தான், ஏன்னா வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு ப்ராக்டிஸ் அண்ட் கெட் யூஸ் டு இட். ஸோ that. And second thing is, there is actually a bug. ஒரு பக் என்னன்னா, நான் ஆக்சுவலாக ஒரு கொஸ்டினுக்குமே கமெண்ட்ஸ் தரேன். ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அட் திஸ் பாயிண்ட் அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கிறது இல்லை. ஓகே, பட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைனல் கமெண்ட் அப்படின்னு நான் ஒன்று தரேன். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் ஒரு சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்கோர் வந்துட்டு அந்த ஸ்கோருக்கு அப்புறம் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் வந்து பேசிக்காக ஃபார் ஈச் ஆஃப் திஸ் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செகண்ட் கொஸ்டினில் வந்து ஏதோ ஒரு கான்செப்ட் தப்பாக எழுதிருக்கீங்கன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த கமெண்ட் தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் பிங் மீ. ஓகே, நான் என்ன பண்ணலான்னா, ஐவ் ஆல்ரெடி கிவன் யூ த இண்டிவிஜுவல் கமெண்ட்ஸ், ஐ ஹேவ் டு ஜஸ்ட் பேஸ்ட் இட். நான் அந்த எல்லா கமெண்ட்ஸுமே வந்து வேறு ஒரு பாக்ஸில் பேஸ்ட் பண்ணணும். அதை பண்ணாமல் நான் விட்டுருந்தேன்னா ஜஸ்ட் ரிமைண்ட் மீ, ஐ வில் பேஸ்ட் இட். இது யாருக்கு அப்ளை ஆகும்னா, யூ கேன் see your scores பட் யூ டோன்ட் see your comments. அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். உங்களுக்கு ஸ்கோரே ஒன்றும் தெரியலைன்னா டோன்ட் வரி, ஒன்ஸ் ஐ கிரேட் இட் யூ வில் see it. Okay, all right. So let me just get started. Yeah, sorry, go ahead. In the programming basics one, So programming basics வந்து I think the challenge opens today. So it's going to be Octave. நான் வந்து அது எப்படி already opened one. Okay, so அது வந்து பேசிக்காக என்னன்னா, இதை நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஆக்டேவில் தான், ஆக்டேவ் ஆர் மேட்லேப். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கோடிங் பேசிக் சேலஞ்சுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, உங்கள் எண்டில் யூ நீட் டு ஃபைண்ட் தி ஆன்சர் ஜஸ்ட் ஃப்ரம் கூகுள் சர்ச். for the second question, we learned C in that semicolon usually an terminating operator, whereas when I coded it on Octave, I got an output for that, but I don't know the significance of that output. So again, and the first assignmentக்கு வந்து the objective is to just okay mainly break the barrier. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சியில் வந்து எண்டில் செமிகோலன் இருக்கணும். that doesn't mean every programming language requires that. ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் செமிகோலனே யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் இப்போ எஸ். ஸோ ஓகே, அதான் நான் சொல்லிடுறேன்ப்பா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபிஃப்த் கொஸ்டினோட மெயின் இது என்னன்னா, ஓகே நான் இது டைப் பண்ணால் எனக்கு அவுட்புட் எப்படி வருதுன்றத உங்கள் அப்சர்வேஷனை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறது தான். யூஆர் ஆஸ்கிங் மீ டு கிவ் யூ தி ஆன்சர். The objective of the homework is, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, B is equal to 1 semicolon 2 semicolon 3 semicolon, according to you what's the output? புரியுதா? நீங்க சொன்ன எக்ஸாக்டா வந்து you can write that as an answer. ஓகே, எனக்கு வந்து A equal to 1 2 3 4 5னா ஆன்சர் வந்து ஒரு மாதிரி பிரிண்ட் ஆகுது. B equal to B நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேற மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் தி ஆன்சர் and that is what I'm expecting from you. I'm just expecting you to document your observation. ஏன்னா நம்ம ஒன்றும் கோடிங் பற்றி ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல, அதை வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸில் தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம். ஓகே, கூல், ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி, let me just make it a little bit more bigger. நம்ம வந்து deriving a governing equation, forms of governing equation and types of PDE இதான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், டைவர்ஜென்ஸ் தியரம்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ வில் ஜஸ்ட் கெட் டு தட் டைரக்ட்லி. ஓகேவா? ஸோ
the example is pretty straightforward. நான் என்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா இப்போ ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூமுக்கு வந்து நான் 4 பவுண்டரிஸ் வச்சுருக்கேன். அண்ட் தென் இந்த ரூம்குள்ளே வந்து நான் சின்னதாக நிறைய ரூம்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பீப்புள் கேன் கெட் இன் அண்ட் கெட் அவுட். நான் ஓரளவுக்கு ரேண்டமாக தான் வரைகிறேன் அதை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஒரு if there's a guy here, if there's someone here, what happens is, like if the people are moving randomly, like people can go here, anyone can go anywhere they want basically. Okay va? So basically இப்போ divergence, நான் வந்து இந்த மாதிரி இந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மூவ் பண்ணுற ஃபீல்டு, அந்த ஃபீல்டை வந்து வீணு கால் பண்ணுறான் அப்படின்னா, டைவர்ஜென்ஸ் இன் அ பர்டிகுலர் ரூம் நான் வந்து ரூம் 1க்கு கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி நான் டைவர்ஜென்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ரூம் 2க்கு கால்குலேட் பண்ணலாம். வாட் டைவர்ஜென்ஸ் இஸ் பேசிக்லி டெல்லிங் மீ இஸ், அட் எனி கிவன் டைம் அந்த ரூமில் வந்து are there more people coming in or more people going out? அதுதான் வந்து டைவர்ஜென்ஸ் வந்து எனக்கு சொல்லுது. அதுதான் ஃபிசிக்கல் மீனிங். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்தும் அதுதான். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நெட் ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்கா, இஃப் த ஃப்ளூயிட் இஸ் கோயிங் அவுட்வர்ட்ஸ், இல்லை நெகட்டிவாக இருக்குது, த ஃப்ளூயிட் இஸ் கோயிங் இன்வர்ட்ஸ், ஆர் இட்ஸ் டைவர்ஜென்ஸ் ஃப்ரீ. டைவர்ஜென்ஸ் ஃப்ரீனா வந்து என்னென்னா நெட் அவுட்கம், லைக் வந்து people are equally going inside and outside, or the fluid is going equally inside and outside, na divergence is free. So divergence free velocity field, இது வந்து எப்படின்னா this is very important for incompressible flows. For example, இப்போ ஒரு flow வந்து incompressible அப்படின்னா இந்த equation is definitely valid. In fact, you will learn later in the class that the continuity equation basically boils down to this when the flow field is incompressible. So incompressible flow field continuity equation வந்து del dot v equal to 0. Okay, இப்போ வந்து என்னன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ இந்த பவுண்டரிஸில் வந்து if there is someone watching the boundaries, okay, if there is a guy who is taking care of all the boundaries, what happens is he ultimately knows how many people are crossing that boundary. He doesn't care about what's happening inside. He knows how many people are coming out through doors. For example, இங்கே ஒரு டோர் இருக்குது, இந்த டோர் திறந்து யாராவது வெளில வராங்கன்னா he can watch it and he can keep track of it. ஓகேவா? இப்போது இந்த டைவர்ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இப்போ இந்த ஒரு ரூம்லையும் டைவர்ஜென்ஸ் இருக்குது. இந்த எல்லா டைவர்ஜென்ஸையும் நான் ஆட் பண்ணால் பேசிக்காக இட்ஸ் லைக் ஐம் கால்குலேட்டிங் த டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ பிக்கர் ரூமில். ஸோ இங்கேருந்து நெட் இந்த டைவர்ஜென்ஸ் இந்த என்டையர் ரூமோட டைவர்ஜென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் மோர் பீப்புள் ஆர் கோயிங் அவுட் ஆஃப் த ரூம்னு அர்த்தம். ஸோ நான் அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஐ வில் ஜஸ்ட் ஆட் த டைவர்ஜென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரூம்ஸ் R1 ப்ளஸ் del V of room 2 plus divergence of room 3. ஸோ இந்த மாதிரி நான் இண்டிவிஜுவல் டைவர்ஜென்சஸ் ஆட் பண்ணால் இந்த என்டையர் பிளாக்ல வந்து நெட் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இருக்கா அப்படின்றத நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் பேசிக்லி கால்குலேட்டிங் அ ஃபங்க்ஷன், டைவர்ஜென்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு ஐ எம் சம்மிங் இட் அப். இதுதானே பேசிக்காக இன்டெக்ரலோட டெஃபினிஷன். நான் என்ன பண்ணுறேன்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் வெலாசிட்டியை ஐ எம் பேசிக்லி சம்மிங் இட் அப் இன் தட் வால்யூம். இப்போ 2Dனா அது வந்து வெறும் டபுள் இன்டெக்ரல் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ரூமே வந்து இஃப் இட் இஸ் லைக் a 3D room, the multiple levels, அப்போ வந்து நான் ஒரு ரூம்லேயும் டைவர்ஜென்ஸ் ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணி அதை சம் பண்ணுறதுன்றது இட்ஸ் பேசிக்லி டேக்கிங் லைக் அ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் ஃபீல்ட் del dot v. இந்த தாட் ப்ராசஸ் கிளியராக இருக்காது? யாருக்கா டவுட்ஃபுல்லாக இருக்கா? ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி இன்ட்யூட்டிவ் வே டு லுக் அட் இட். சரி, அப்போ அதே மாதிரி வந்து இப்போ இந்த ஒரு ஃபேஸில் இருக்குல்ல, திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கீப்பிங் ட்ராக் ஆஃப் வாட்ஸ் த நெட் இன்ஃப்ளோ ஆர் அவுட்ஃப்ளோ. அதே மாதிரி நான் என்ன செய்யலாம்னா, இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இப்போ நான் சர்ஃபேஸை வந்து டிஃபைன் பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸில் நெட்டாக ஃப்ளோ என்ன இருக்குது, வெலாசிட்டி, நெட் வெலாசிட்டி என்ன இருக்குது அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நெட் வெலாசிட்டி வந்து V1 வச்சுக்கோங்களேன், இதில் வந்து வெலாசிட்டி V2, இதில் வெலாசிட்டி V3, அப்புறம் இந்த ஃபேஸில் வந்து வெலாசிட்டி V4னா நான் V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 ப்ளஸ் V4 அதை கால்குலேட் பண்ணாலுமே that will also give me the same number.
Does that make sense? ஸோ என்னோட இனிஷியல் வெக்டார் ஃபீல்டு, அந்த வெக்டார் ஃபீல்டு வந்து பேசிக்காக எப்படி சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா பீப்புள் வந்து அந்த ரூம்குள்ளே எப்படி மூவ் ஆகிறாங்கன்ற மட்டும் தான் சொல்லுது. நான் வந்து அந்த வெக்டார் ஃபீல்டோட டைவர்ஜென்ஸை கால்குலேட் பண்ணி வால்யூம் இன்டெக்ரல் எடுத்தால் அந்த ரூம்லேருந்து நெட்டாக வாட் இஸ் த நெட் வெலாசிட்டி அப்படின்னு எனக்கு தெரியுது. அந்த நெட் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் டேக் அன் இன்டெக்ரல் ஆல்சோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபேஸில் வந்து வெலாசிட்டி வந்து -5 மீட்டர்/செகண்டாக இருக்கலாம், எக்ஸாம்பிள் தான். அப்புறம் டாப் ஃபேஸில் வந்து வெலாசிட்டி வந்து +2 மீட்டர்/செகண்டாக இருக்கலாம். யூ கெட் தி ஐடியா. ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் இன்டெக்ரல், ஏன்னா யூஆர் லுக்கிங் அட் ஒன்லி த சர்ஃபேஸ். அண்ட் தென் இந்த இன்டெக்ரல் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்டெக்ரல். ஓகேவா? இது ரெண்டுமே ஈக்குவல் பேசிக்காக. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே டைவர்ஜென்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து எனக்கு வெலாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வெலாசிட்டி என்ன பண்ணுறேன்னா நான் வந்து என்னோட சர்ஃபேஸில் ஃபுல்லாக அதை இன்டெகிரேட் பண்ணுறேன். தட் இஸ் பேசிக்லி ஈக்குவல் டு நான் அதே வெலாசிட்டி ஃபீல்டுக்கு டைவர்ஜென்ஸ் எடுத்துகிட்டு அதை இன்டெகிரேட் பண்ணால். இதுதான் வந்து டைவர்ஜென்ஸ் தியரம். இந்த டிஎஸ் இருக்குல்ல, இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த டிஎஸ்ன்றது வந்து பேசிக்கானா ஏரியா. ஸோ இப்போ நான் ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக. ஸோ டிஎஸ்ன்றது இட்ஸ் பேசிக்லி ஸ்மால் எலிமெண்ட். ஆனால் அந்த டிஎஸோட இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் எக்ஸ்பிரஷன் என்னன்னா, இஃப் ஐ எம் காலிங் திஸ் அஸ் டிஎஸ், இந்த டிஎஸ்க்குன்னு ஒரு நார்மல் வெக்டார் இருக்கும், அப்புறம் இதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவை நம்ம டிஏன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஎஸ் இஸ் பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ டிஏ இஸ் ஸ்கேலார் அண்ட் என்னன்றது அந்த இடத்துல நார்மல் என்ன டைரக்ஷன்ட்டு. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா நம்ம டைவர்ஜென்ஸில் வந்து யூ ஆல்வேஸ் கம்ப்யூட் வாட்ஸ் கோயிங் அவுட் நார்மல் டு தட் சர்ஃபேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் டைவர்ஜென்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி வெக்டரை வரைய முடியாது. திஸ் இஸ் ராங். I always calculate things normal to that surface. அப்போதான் வந்து I can keep track of like அந்த காம்போனண்ட்டில் அந்த வழியாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளில போகிறாங்க, அந்த வழியாக எவ்வளோ வெலாசிட்டி ஆர் எவ்வளோ மாஸ் வந்து வெளில போகுது அப்படின்றத நான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அகெயின் இதில் மெயினாக இதை நீங்கள் எங்கே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, this will be used while converting integral form. Integral form of a governing equation to a PDE form. Okay. So next வந்து நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். சரி, ஃபார்ம்னா சொல்கிறீங்களே, ஃபார்ம்னா என்ன அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு நம்மளோட யூஷுவல் நேவியர்-ஸ்டோக்ஸ் பிக்சர் அதை நான் ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா. அண்ட் தென் இந்த கிளாஸோட பர்பஸ்க்கு கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்க்கு நம்ம இந்த கிளாஸில் ரைட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த ஃபார்மே போதுமானது. ஓகே. ஆனால் இதிலே இன்டெக்ரல் ஃபார்முன்னு இருக்குது. இன்டெக்ரல் ஃபார்ம்ன்றது அந்த இப்போது இன்ஸ்டெட் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நான் இன்டெக்ரல் குவான்டிட்டிஸ் அதில் வச்சுருக்கேன். அகைன் நான் சொல்கிறது இப்போ இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு இருக்காது, பட் ஐ வில் ஷோ யூ எக்ஸாம்பிள் லேட்டர் ஆன், மேபி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. பட் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன், நான் ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஓகேவா. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னிங் ஈக்குவேஷனை நான் இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதலாம், இல்லைனா பிடிஇ ஃபார்மில் எழுதலாம். ஆனால் அந்த இன்டெக்ரல் ஃபார்ம்லேயே வந்து இன்டெக்ரல் பிடிஇ ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபார்ம், நான் கன்சர்வேட்டிவ் ஃபார்ம்னு இருக்குது. சரியா. ஓகே. அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நம்ம எல்லாருக்குமே கண்ட்ரோல் வால்யூம்னா என்னன்னு ஜென்ரல் ஐடியா இருக்குது. ஓகேவா. கண்ட்ரோல் வால்யூம்ன்றது ஒரு சின்ன இட்ஸ் லைக் அ கியூப் வேர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேர் வி பேசிக்லி ரைட் அவர் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ், மாஸ் இஸ் கன்சர்வ்ட், அந்த மாதிரி கான்செப்ட்ஸை எழுதிட்டு அதுதான் வந்து கண்ட்ரோல் வால்யூம். கண்ட்ரோல் சர்ஃபேஸ்ன்றது இட்ஸ் த பவுண்டரி ஆஃப் அ கண்ட்ரோல் வால்யூம்னு ஓரளவுக்கு ஜென்ரல் ஐடியா இருக்குது. அந்த நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து சப்ஸ்டான்ஷியல் டிரைவ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், அந்த கண்ட்ரோல் வால்யூம் வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து மூவ் ஆகுதுன்னு சொன்னேன்ல. ஸோ பேசிக்காக அங்கே வந்து எப்படின்னா யூ ஆர் ஆக்சுவலி ஃபாலோயிங் அ பீஸ் ஆஃப் ஃப்ளூயிட்.
அந்த ஃப்ளூயிட் வந்து ஃபிக்ஸ்ட் இன் மாஸ். ஓகேவா? அந்த ஃப்ளூயிடோட ஷேப் வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் இட். ஓகே, அதே மாதிரி செகண்ட் அப்ரோச் என்னன்னா, கண்ட்ரோல் வால்யூமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து வால்யூம் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஆனால் அந்த வால்யூம்குள்ளே போகிற ஃப்ளூயிட் வந்து இட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோல் வால்யூம் இஸ் ஸ்டேஷ்னரி அண்ட் தென் தி செகண்ட் அப்ரோச் இஸ் கண்ட்ரோல் வால்யூம் இஸ் மூவிங். ஸோ அட் திஸ் பாயிண்ட் வாட் ஐ எம் ஆஸ்கிங் யூ டு பிலீவ் இஸ், யூ ஹேவ் டு பிலீவ் திஸ். ஓகே, இதுக்கு ப்ரூஃப் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் பார்க்க முடியும் அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ ஒரு கண்ட்ரோல் வால்யூம் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் கேன் பி இன் எனி ஃபார்ம், இன்டெக்ரல் ஃபார்ம் ஆர் பிடிஇ ஃபார்ம். அப்போனா அந்த ஃபார்முக்கு பேர் கன்சர்வேட்டிவ் ஃபார்ம். இதை மட்டும் நீங்கள் பிலீவ் பண்ணணும். நான் சொல்கிறத வந்து இப்போதைக்கு பிலீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கரெக்டாக அதை ஐ ப்ரூவ் இட் லேட்டர். நான் கன்சர்வேட்டிவ் ஃபார்ம் வந்து கண்ட்ரோல் வால்யூம் வந்து மூவ் ஆகுது. இட் டசன்ட் மேட்டர் இஃப் இட்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் ஆர் பிடிஇ ஃபார்ம். கண்ட்ரோல் வால்யூம் மூவ் ஆகுதுன்னா தட் இஸ் அ நான் கன்சர்வேட்டிவ் ஃபார்ம். ஓகே, ஆனால் நான் ஒரு மோட்டிவேஷன் மட்டும் உங்களுக்கு தரேன். சரி, இந்த மாதிரி ஏன் இவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிடிஇ ஃபார்ம் வச்சுட்டு நீங்கள் சிஎஃப்டி பண்ணிடலாம். உங்களுக்கு சிஎஃப்டிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த பிடிஇ ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேவா? கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபார்ம் வந்து எனக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா, தட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் இன் சிஎஃப்டி. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபார்ம் வந்து அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபார்ம் நீங்கள் வெறும் மேத்தமேட்டிக்கலாக சால்வ் பண்ணுறீங்க. ஒரு பென் அண்ட் பேப்பரில் நான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபார்ம் வந்து டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஓகே, இது எங்கே உங்களுக்கு வந்து மேட்டர் ஆகும் அப்படின்னா, ஏரோடைனமிக்ஸ் ஆர் எனி அப்ளிகேஷன் வேர் தேர் ஆர் ஷாக் வேவ்ஸ். ஸோ when you're designing like high Mach number airfoils, இப்போ வந்து ஒரு பிளேன் இருக்குது, அது வந்து மோர் தென் Mach 1 இல்லை Mach 5 வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, அதை நீங்கள் சிமுலேட் பண்ணோன்னா உங்கள் கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ் ஷுட் பி ரிட்டன் இன் கன்சர்வேட்டிவ் ஃபார்ம். கன்சர்வேட்டிவ் ஃபார்மில் எழுதலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா உங்களோட சொல்யூஷன் வந்து இட் வில் ஹேவ் லாட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ். ஆசிலேஷன்ஸ்லாம் என்னென்னா, அந்த சொல்யூஷனில் வந்து இப்போ நீங்கள் ப்ரெஷர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரெஷர் வந்து அன்னெசரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்மூத்தான ஆன்சரே கிடைக்காது. அண்ட் தென் அது ரியலிஸ்டிக், அந்த ஆசிலேஷன்ஸ் வந்து ரியலிஸ்டிக் இல்லை. அந்த ஆசிலேஷன் இஸ் கமிங் பிகாஸ் இட் இஸ் ரிட்டர்ன் இன் த நான் கன்சர்வேட்டிவ் ஃபார்ம். ஆனால் அதே ப்ராப்ளமை நீங்கள் கன்சர்வேட்டிவ் ஃபார்மில் சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், what you will notice is the solution variables are much more smooth. Okay, at this point இந்த motivation மட்டும் தான் என்னால் தர முடியும். But one thing that we will be able to prove towards the next class is, okay, கன்சர்வேட்டிவ் ஃபார்முக்கும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபார்முக்கும் as it is there is no difference. நீங்கள் அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இல்லைன்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த டிஃபரன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்றதுக்கு ஒன்ஸ் வி ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, பட் த மெயின் டேக் அவே இந்த ஸ்லைட்லேருந்து எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியணும் அப்படின்னா என்னன்னா, கன்சர்வேட்டிவ் ஃபார்ம் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபார்ம் வந்து த டிஃபரன்ஸ் கம்ஸ் ஒன்லி வென் யூர் டூயிங் சிஎஃப்டி. தட்ஸ் த ஒன்லி பாயிண்ட் யூ ஹேவ் டு டேக் அவே. வேறு எதுவுமே தேவையில்ல. இட் கேன் பி இன்டெக்ரல் ஆர் பிடி, டசன்ட் மேட்டர். பட் நான் சிஎஃப்டிக்கு வந்து ஐ ப்ரிஃபர் கன்சர்வேட்டிவ் ஃபார்ம். எனி questions ஆர் யா சுபாஷ்? கிடையாது. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபார்மில் வந்து என்னன்னா, இன்னும் நான் ரொம்ப டீட்டெயில்ஸ் இங்கே சொல்ல முடியாது. நான் இட் வில் ஜஸ்ட் பேசிக்காக யூ வில் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ் தட் ஐ வில் டாக் அபவுட் ஒன்லி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு நீங்கள் கேட்டதுனால என்ன, கன்சர்வேட்டிவ் ஃபார்மில் வந்து எப்படின்னா, நான்லீனியர் டேர்ம்ஸ்லாம் வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே இருக்கும். ஸோ பேசிக்காக கன்வெக்டிவ் டெரிவேட்டிவ் கண்டிப்பாக இருக்கும் அதில், ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன்ஸில் தான் மெயின் டிஃபரன்ஸே வரும் கன்சர்வேட்டிவ் ஃபார்முக்கும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபார்முக்கும். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ்? ஓகே, ஆல்ரைட். ஸோ வித் தட் பீயிங் செட், நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்னால் என்னன்னா, லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் கேல்குலேஷன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஈக்குவேஷன்ஸை கன்சர்வேட்டிவ் ஃபார்ம்லேயும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபார்முக்கு யூ கேன் சேஞ்ச் இட் ஜஸ்ட் த்ரூ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அதே மாதிரி ஒரு இன்டெக்ரல் ஃபார்மை பிடிஇ ஃபார்மாக மாற்றிடலாம். மாற்றும் போது யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் எனி டேர்ம்ஸ். நீங்கள் எந்த அப்ராக்சிமேஷன்ஸுமே பண்ணல.
ஓகேவா? You can transform it perfectly and you can reverse the transformation also. Okay, so mathematically they are equivalent. The difference comes only when you solve these equations using a computer. Okay, all right. Sure. So next நம்ம பார்க்க போகிறது வந்து continuity equation. ஸோ continuity equationக்கு வந்து நம்ம டெரிவேஷன் பார்க்க போகிறோம். இந்த டெரிவேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னா, அந்த டெரிவேஷன் ப்ராசஸ் வந்து இதே ப்ராசஸ் தான் வந்து சிஎஃப்டியாக இருந்தாலும் சரி, எஃப்இஏவாக இருந்தாலும் சரி, pretty much எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, இதே டெரிவேஷன் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல அந்த ப்ராசஸ் வந்து இஃப் யூ ஃபெமிலியர் அண்ட் இஃப் யூர் ஏபிள் டு டூ இட்ல, தெர் இஸ் நோ ரீசன் தட் யூ கேனாட் டூ இட் ஃபார் அதர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரதுக்கு தான் வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோம் இதை. ஓகேவா? அண்ட் தென் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் கண்ட்ரோல் வால்யூம் அண்ட் தென் இது ஐ ஹைலி என்கரேஜ் தட் யூ ஆக்சுவலி ரைட் திஸ் டவுன். ஓகே, இதை டெஃபினட்டாக எழுதுங்க அண்ட் ட்ரை டு டிரைவ் ஆஸ் ஐ கோ. லைக் இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி பி வர்த் இட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல வந்து ஒரு கியூப் வரைச்சிக்க போகிறேன். ஓகேவா? அப்புறம் நம்மளோட டிப்பிக்கல் ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் XYZ. ஓகேவா? ஸோ இதை வரைஞ்சிட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கியூபோட லென்த் இன் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் டிஎக்ஸ். ஓகே, அப்புறம் இந்த கியூபோட லென்த் அலாங் ஒய் ஆக்சிஸ் இஸ் டிஒய். அப்புறம் இந்த லென்த் அலாங் ஜி ஆக்சிஸ் வந்து டிஜி. ஓகே, அப்புறம் நேமிங் கன்வென்ஷனுக்கு நான் என்ன பண்ணலான்னா, இங்கே சும்மா வந்து இந்த வர்டிசஸை நேம் பண்ணிக்கிறேன். ஏபி சி டி இ எஃப் ஜி ஹெச். சரியா? இந்த மாதிரி வர்டிசஸ்லாம் நான் நேம் பண்ணிட்டேன். ஓகே, இது பேசிக்காக வந்து என்னென்னா, இதுதான் வந்து ஒரு கண்ட்ரோல் வால்யூம். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோல் வால்யூம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கண்ட்ரோல் வால்யூம் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவிஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் வால்யூம் வந்து இஃப் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் ஸ்பேஸ், நான் இதில் டிரைவ் பண்ணுற கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும்? வெரி குட். ஓகே, ஸோ அகேன் தட்ஸ் த மெயின் டேக் அவே. சரியா? ஸோ இப்போ வந்து பாருங்களேன், இப்போ ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கும் ஒரு கிராஜுவேட் லெவல், அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிற கோர்ஸ்க்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நான் இதே கியூப் இந்த பிக்சர் நீங்கள் வரைய வேண்டாம், ஜஸ்ட் அப்சர்வ் இட். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து மாஸ் வந்து எம்முன்னு இருக்குது. சரியா? மாஸ் வந்து எம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. இது ஒரு இன்லெட். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் ட்ரில் பண்ணிட்டு இது வழியாக என்னென்னா 1 மீட்டர் பர் செகண்ட் வந்து லீக்கேஜ் இருக்குது வெலாசிட்டி. அண்ட் தென் த ஃப்ளூயிட் இஸ் வாட்டர், ஸோ டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மாஸ் பேலன்ஸ் நம்ம என்ன எழுதுவோம்? இப்போ இந்த ஏரியாஸ் வந்து இது வந்து ஏரியா A1 அப்படின்னா நம்ம வந்து 5 டைம்ஸ் A1 இன்ட்டு ரோ வச்சுக்கலாம். ஸோ தட் இதான் மாஸ் ஃப்ளோ ரேட்டு, இதான் வந்து த மாஸ் தட்ஸ் கம்மிங் இன். ஓகேவா? அப்புறம் மாஸ் தட்ஸ் கோயிங் அவுட் என்னது? ரோ டைம்ஸ் 1 டைம்ஸ் இந்த ஏரியா நான் A2ன்னு வச்சுட்டா A2. ஓகேவா? ஸோ இதான் என்னோட அவுட்ஃப்ளோ மாஸ், இதான் என்னோட இன்ஃப்ளோ மாஸ். ஓகே, அவுட்ஃப்ளோ மாஸ்னா மாஸ் தட்ஸ் லீக்கிங் அவுட், இன்ஃப்ளோ மாஸ்னா அந்த மாஸ் தட்ஸ் கம்மிங் இன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபீன்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன், அவுட்லெட் மைனஸ் இன்ஃப்ளோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபீ வந்து கிரேட்டர் தென் 0னா என்ன அர்த்தம்? ஓகே, அவுட்லெட் இஸ் மோர் தென் இன்லெட்டு. சரியா? அப்போ வந்து பேசிக்காக அகெயின், ஸோ பேசிக்காக மோர் வாட்டர் இஸ் ட்ரைனிங் அவுட். கரெக்டா? அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் ஆக்சுவலி லூசிங் வாட்டர். ஃபீ வந்து if it is negative, what does it mean? You are basically filling the tank. சரியா? ஸோ வந்து இப்போ ஃபீ வந்து பாசிட்டிவாக இருந்தால் யூ ஆர் ஆக்சுவலி வாட்டர் வந்து லீக் ஆகுது. ஃபீ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா யூ ஆர் பேசிக்லி ஆடிங் வாட்டர். சரியா?
இப்போ இந்த டேங்க்குள்ளே பார்ப்போமே, இந்த டேங்க்குள்ளே வந்து மாஸ் இருக்குல்ல, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி சேஞ்சிங். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா டிஎம்டிடின்னு எழுதிக்கிறேன். அதான ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் இந்த டேங்க். ஸோ when phi is positive, what is dmdt? ஸோ ஓகே, ஃபீ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு என்ன அர்த்தம்? டேங்க்லேருந்து வாட்டர் வந்து லீக் ஆகுது. டேங்க்லேருந்து வாட்டர் லீக் ஆகுதுன்னா டேங்க்ல இருக்கிற தண்ணி என்ன ஆகும்? குறையும். அப்போ டிஎம்டிடி என்னவா இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபீ பாசிட்டிவாக தான் டிஎம்டிடி நெகட்டிவாக இருக்குது. இப்போ ஃபீ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டிஎம்டிடி என்னவாக இருக்கும்? ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அதாவது இது ஒரு சிம்பிளான விஷயம் தான், ஆனால் நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. மெயின்லி பிகாஸ் யூ ஆர் நாட் யூஸ் டு திங்கிங் ஆஃப் லைக் டிஎம்டிடின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். எம் தான் ஓகே, மாஸ் வந்து என்ன ஆகுதுன்னா யோசிப்போம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவலில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இதே கான்செப்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். பட் இந்த தடவை என்னென்னா எல்லாமே நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். when I say வேரியபிள்ஸ், டென்சிட்டி, டிஎக்ஸ், டிஒய், டிசி அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஃபிகர் இருக்குல்ல, நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஃப்ளோ இப்படி வருது, அப்புறம் அந்த ஃப்ளோ வந்து இந்த மாதிரி வெளில போகுது. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ இன்ஃப்ளோ இருக்குது, அவுட் ஃப்ளோ இருக்குது. அதே மாதிரி சாரி, ஆக்சுவலி திஸ் இஸ் ஒய் டைரக்ஷன். அதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷனில் தெர் இஸ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ. அண்ட் ஃபைனலாக ஒய் டைரக்ஷனில் தெர் இஸ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ. ஸோ என்னோட கன்வென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஒரே ஒரு கன்வென்ஷன் தப்பாக இருக்குது. ஸோ ஃப்ளோ ஆல்வேஸ் comes in and goes out, and the direction is along the positive axis. So இந்த இடத்துல வந்து flow should come in like this and flow should go out like this. இப்போ z axisல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், flow is coming in and it's going out, and the direction is along increasing z axis. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த x axis எடுத்துப்போம். சரிங்களா? x axis எடுத்துக்கலாம். ஸோ x axisல ஃப்ளோ உள்ளே வருதுல்ல, ஃப்ளோ உள்ளே வர ஃபேஸ் வந்து டிசிஜிஹெச். கரெக்டா? டிசிஜிஹெச் வழியாக தான் ஃப்ளோ உள்ளே வருது, ஏபிஎஃப்இ வழியாக தான் ஃப்ளோ வெளில போகுது. டஸ் எவ்ரிஒன் அக்ரி? ஓகே. ஸோ நம்ம இன்ஃப்ளோ பார்ப்போம். இப்போ இதுக்குள்ளே ஃப்ளோ வருதுல்ல, அந்த நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபேஸ் டிசிஜிஹெச் அந்த ஃபேஸை தான் வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ அங்கே வந்து டென்சிட்டி வந்து ரோவாக இருக்கலாம். ஓகேவா? அந்த ஃபேஸோட ஏரியா என்ன? டிவைடிசி. எக்ஸாக்ட்லி. ஓகேவா? அப்புறம் எக்ஸ் டைரக்ஷனில் வந்து வெலாசிட்டி என்னன்னா நான் யூன்னு வச்சுக்கலாம். அதானே கன்வென்ஷன். ஸோ யூவிடபிள்யூ தான் நம்மளோட வெலாசிட்டி ஃபீல்டு. ஸோ இந்த டிசிஜிஹெச் ஃபேஸில் வந்து எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே என் வெலாசிட்டி வந்து ஆர் மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து ரோ டைம்ஸ் டியூடிசி டைம்ஸ் யூ. இதில் வந்து சந்தேகமே இல்லை யாருக்குமே. ஓகேவா? இதோட யூனிட்ஸ் வந்து டக்குன்னு வந்து வில் ஜஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ ரோ வந்து கேஜி பர் மீட்டர் கியூப், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், அப்புறம் ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், அண்ட் தென் வெலாசிட்டி இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இந்த மீட்டர் கியூப் வந்து கேன்சல் ஆயிரும். அட் த எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் எண்டிங் அப் வித் கேஜி பர் செகண்ட். ஓகே, சரி. இப்போ இந்த ஃப்ளோ, இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேஸ் ஏபிஎஃப்இ அந்த ஃபேஸில் வெலாசிட்டி என்ன, அந்த ஃபேஸில் ஃப்ளோ ரேட் என்னவா இருக்கும்? ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான் நம்ம வந்து அண்டர் கிராஜுவேட் லெவல் என்னன்னா வாட் எவர் இஸ் கமிங் இன் இஸ் கோயிங் அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. தட்ஸ் கரெக்ட். தட்ஸ் ஒன் வே டு டூ இட். தி அதர் வே இஸ் டெய்லர் சீரீஸ். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டில் வந்து அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெலாசிட்டி தெரியும். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது எஃப்னு வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட், அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது? டிஎக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் தள்ளி தான் அந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து என் வெலாசிட்டி எப்படி எழுதிக்கலாமா? இதான டெய்லர் சீரீஸ். ஸோ இப்போ எஃப்ன்றது ஆக்சுவலாக என்னது? எஃப்ன்றது இந்த டேர்ம்.
நீங்கள் டக்குன்னு செக் பண்ணணுன்னா பாருங்கள், யூனிட் செக்கும் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு டிஎக்ஸ் இருக்குது, ஆனால் அந்த டிஎக்ஸ்லேயே மல்டிப்ளை ஆகுது. ஸோ அந்த யூனிட் வந்து ப்ரிசர்வ் ஆகுது. ஸோ வி நோ தட் திஸ் மேக் சென்ஸ். அண்ட் தென் இது டெய்லர் சீரிஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் அனதர் வே டு டூ இட். ஸோ நம்ம இந்த டெய்லர் சீரிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கவர்னிங் ஈக்குவேஷன் கிடைக்கும். நம்ம வந்து அண்டர் கிராஜுவேட்டில் படித்த மாதிரி வெறும் இஃப் யூர் யூஸிங் நம்பர்ஸ் இல்லை, அப்போ வந்து யூ வில் ஜஸ்ட் பி கவுண்டிங் திங்ஸ். ஓகே, உள்ளே வந்து 5 வருது, 5 kg/s வருது, வெளில வந்து 1 kg/s போகுது. ஸோ யூ வில் பி ஏபிள் டு கால்குலேட் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். உங்களால் இந்த மாதிரி இந்த டிஎக்ஸ், இந்த மாதிரி யூவிடபிள்யூ வேரியபிள்ஸை வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம அதை யூஸ் பண்ணால் தான் வந்து யூ வில் கெட் அ ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேவா? டஸ் எவ்ரி ஒன் அக்ரி ஸோ ஃபார்? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, let me see. Okay, let me know once you guys have written this down. இது எல்லாருமே எழுதிட்டீங்க அப்படின்னால் we can just move on. In the meantime, I'll just erase the example that I have on the right hand side. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி வந்து இப்போ நான் y டைரக்ஷனில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். யூ கேன் see that the concept is very simple. ரோன்றது அதே தான் இருக்க போகுது. நான் y டைரக்ஷனில் எழுதும்போது யூக்கு பதில் v சொல்ல போகிறேன். ஓகேவா? அப்போ ஏரியா வந்து dx and dyயாக இருக்கும், ஆர் dx and dz இருக்கும். ஓகேவா? ஏன்னா dx டைம்ஸ் dz தான் y டைரக்ஷனில் ஏரியா. அதே மாதிரி நான் z டைரக்ஷனில் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். z டைரக்ஷனில் எழுதுறேன்னா யூக்கு பதில் நான் w யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து dx dyன்னு சொல்ல போகிறேன் ஏரியாவை. ஸோ நான் இந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் வந்து எழுதிடுறேன், நீங்களும் எழுதலாம் ஆக்சுவலாக, ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். ஸோ வந்து y டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் எண்டிங் அப் வித் ரோ டைம்ஸ் v dx dz plus dou by dou x of rho v dx dz, இது வந்து dy டைம்ஸ் dy. அப்புறம் z டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா rho w dx dy plus dou by dou z times rho w dx dy அப்புறம் dz. ஸோ நீங்கள் அந்த செகண்ட் டேர்ம், அந்த டெய்லர் சீரிஸ் டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஆக்சுவலி கெட் dx dy dz dx dy dz continuously. That's another pattern. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ் ஒய் அண்ட் ஜி டேர்ம்ஸில் வந்து இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸை வந்து யூஆர் ரைட்டிங் இட் டவுன். ஸோ நான் ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு சம் அப் அவுட்ஃப்ளோ அண்ட் இன்ஃப்ளோ டேர்ம்ஸ். ஸோ நெட் அவுட்ஃப்ளோ அண்ட் நெட் இன்ஃப்ளோ டேர்ம்ஸை நான் வந்து சம் அப் பண்ண போகிறேன். ஸோ நான் அது சம் அப் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா rho u dx dy dz plus dou by dou y. நான் என்ன பண்ணுறேன்னா அவுட்ஃப்ளோ அண்ட் இன்ஃப்ளோ டேர்ம்ஸை வந்து சம் அப் பண்ணிக்கிறேன். dou by dou y rho v dx dy dz plus dou by dou z rho w dx dy dz. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் வருது. அண்ட் தென் வந்து ஒன் செகண்ட். ஸோ இதான் வந்து என்னோட நெட் அவுட்ஃப்ளோ டேர்ம்ஸ். ஓகேவா? இதில் வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டேர்ம்ஸுமே இருக்குது, அவுட்ஃப்ளோ டேர்ம்ஸில் இந்த டேர்ம்ஸுமே இருக்குது. ஓகேவா? ஆனால் இஃப் ஐ எம் கோயிங் டு டூ அவுட்ஃப்ளோ மைனஸ் இன்ஃப்ளோ, எனக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும். டஸ் இட் மேக் சென்ஸ்? எல்லாருக்குமே புரியுது அந்த டேர்ம்? எல்லாருக்குமே புரியுதா அது? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஃப்ளோ வந்து இதுதான்ப்பா, இதான் வந்து இன்ஃப்ளோ, இதான் வந்து என்னோட அவுட்ஃப்ளோ. நான் வந்து அவுட் மைனஸ் இன் பண்ணும்போது இதான் அவுட்ஃப்ளோ மைனஸ் இன்ஃப்ளோ. ஸோ இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ எண்டில் வந்து நான் பார்த்தேன்னா இந்த மாதிரி தான் ஒரு டேர்ம் வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ நியூ பேஜ்.
just to write this down again. Yeah, I'm recording this. Okay, wow. So this in the set of terms is nothing but outflow minus inflow. Okay, wow. So outflow minus inflow and the term is equal to என்ன நம்ம படிச்சோம்? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல காமிச்சல, that's going to be equal to, it's going to be equal to 5. ஆனா what is it? It's going to be rate of change of mass, கரெக்ட்டா? So rate of change of mass என்ன எழுதலாம்? dou by dt of m னு எழுதலாம். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அவுட்ஃப்ளோ மைனஸ் இன்ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எம் பாருங்களேன், இந்த எம் வந்து அந்த கியூப் எக்ஸாம்பிளே வந்து நான் திருப்பி இங்கே வரைஞ்சிடுறேன். அந்த கியூப் எக்ஸாம்பிளில் வந்து ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஒய்சி, ஸோ இது டிஎக்ஸ், இது டிஒய், இது டிசி, அப்புறம் த டென்சிட்டி இஸ் ரோ. ஓகேவா? அப்போ மாஸ் வந்து என்னவாக இருக்கும்? மாஸ் இஸ் டென்சிட்டி டைம்ஸ் வால்யூம், ஸோ டென்சிட்டி டைம்ஸ் டிஎக்ஸ் டிஒய் டிசி. ஸோ நான் வந்து அதை டெரிவேட்டிவ் எடுக்கும் போது my volume is constant, so I'll end up with something like this, d rho dt dx dy dc. ஸோ நான் இங்கே என்ன பண்ணலான்னா இந்த dm அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் மாஸை வந்து நான் இப்படி எழுதிடலாம். ஸோ மைனஸ் d rho by dt dx dy dz is equal to right hand side. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு எல்லாத்துலேயுமே வந்து dx dy dz இருக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ணலாம், ஐ கேன் ஜஸ்ட் கேன்சல் தட் அவுட்ல. கேன்சல் பண்ணிவிட்டு இந்த d rho dt ஐம் கோயிங் டு பிரிங் இட் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஐ வில் எண்ட் அப் வித் த ஈக்குவேஷன் d rho dt ப்ளஸ் ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும் and this is equal to 0. So this is nothing but your 3-dimensional continuity equation. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த டேர்மை நான் என்னென்னு சிம்பிளிஃபை பண்ணலாம்? கேன் எனிவன் ஆன்சர்? சாரி, நாப்லா அந்த டேர்மில் வரும். நாப்லாவோட ஃபார்ம் என்ன? ஓகேவா? ஸோ டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ சி மட்டும் தான் இருக்கும். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவா டேர்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த டேர்ம் என்னவா, இது என்னவா இருக்கும்? அந்த எக்ஸ்பிரஷன், ஃபுல் எக்ஸ்பிரஷனை கரெக்டாக சொல்லுங்கள். நாப்லா ரோவின்னு சொல்லாமல் வாட் இஸ் இட் கால்ட்? டைவர்ஜென்ஸ் ஆஃப் ரோவி. எக்ஸாக்ட்லி, ரோ வி வெக்டார். ஸோ இந்த வியும் இந்த வியும் ஒன்றும் கிடையாது. திஸ் இஸ் த வெக்டார் வி, இது வந்து ஒய் காம்போனன்ட் வி. ஓகேவா? அதனால தான் நாங்கள் ஆரோ போட்டிருக்கேன். ஸோ டி ரோ பை டிடி ப்ளஸ் டெல் டாட் ரோ வி. நீங்கள் நிறைய டெக்ஸ்ட் புக்கில் அந்த வெக்டார் போட்டிருக்க மாட்டாங்க, ரோ வினே போட்டுருவாங்க. அங்கே வந்து த டிஃபரன்ஸ் கம்ஸ் இன் போல்டாக போட்டிருப்பாங்க அது. அண்ட் இஃப் யூ புக் பிரிண்ட் இஸ் ரியலி பேட் அண்ட் யூ வில் நாட் நோட் த டிஃபரன்ஸ். ஸோ அதனால தான் ஐ மேக் ஷுர் தட் ஐ புட் திஸ் வெக்டார் சிம்பல். ஸோ திஸ் இஸ் யுவர் general 3-dimensional Navier-Stokes, 3-dimensional continuity equation. இப்போ நம்ம வந்து இங்கே போகலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது ஃபைனலி we have மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து இப்போ புரியுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸுமே வந்து பண்ணலாம். பட் டேர்ன்ஸ் அவுட் த கான்செப்ட் இஸ் ஸோ சிம்பிள் தட் இதுக்கப்புறம் வர ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம அந்த டேர்ம்ஸை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் டு டிஃப்ரெண்ட் ஸ்லைட் ஹியர். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதே கண்ட்ரோல் வால்யூம் தான், ஆனால் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் டூயிங் அ ஃபோர்ஸ் பேலன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கியூபில் வந்து இதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதான் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இதான் ஜி ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷர் ஆக்டாக இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரெஷர் வந்து இந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகுதா, இந்த ஏரியா வந்து இஸ் நத்திங் பை டிஒய் அண்ட் டிசி.
ஸோ the force is nothing but என்னது ப்ரெஷர் டைம்ஸ் ஏரியா தான் வந்து ஃபோர்ஸ் கரெக்டாக. ஸோ ப்ரெஷர் டைம்ஸ் ஏரியா தான் இந்த சைடில் ஃபோர்ஸ். அண்ட் தென் இந்த சைடில் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி டைலர் சீரிஸ் P + dP by dx into dy dz. ஓகேவா. ஸோ இது எக்ஸ், நம்ம வந்து இதில் வந்து எக்ஸ் மொமெண்டம் பேலன்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் மட்டும் தான் வி கேர் அபவுட். ஸோ ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் பாருங்களேன், ஷியர் ஸ்ட்ரெஸ்ல இந்த TXXன்னு இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் இக்னோர் பண்ணுங்க. இப்போ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுமே என்னது, அதோட ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன, சேம் யூனிட் அஸ் ப்ரெஷர். ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஷியர் ஃபோர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா யூ டேக் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் மல்டிப்ளைட் பை தி ஏரியா. ஸோ இங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் ஏரியாவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ரைட் சைடில் வந்து பாருங்கள் TXXS ப்ளஸ் அதே டெய்லர் சீரிஸ் அப்ராக்சிமேஷன். தட்ஸ் இட். இதை நான் எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எழுதிட்டேன்னா நான் அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் ஐ கெட் தி எக்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன். ஸோ நான் இதே பிக்சரை வந்து நான் ஒய் காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு நான் வரைஞ்சேன்னா ஐ கெட் த ஒய் மொமெண்டம் ஈக்குவேஷன். இதில் நீங்கள் மெயினாக த மெயின் திங் ஆஸ் அன் இன்ஜினியர் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இங்கே TXXன்னு இருக்கு, இங்கே வந்து TYXன்னு இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதான் நீங்கள் யோசிக்க வேண்டிய கொஸ்டின். எனி ஐடியா? It is normal to it is a plane acting along the y direction. So it is ஆக்சுவலாக அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு, பட் பரவாயில்ல, குட் ஆன்சர். ஓகேவா. ஸோ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வி ஜஸ்ட் நீட் டு, உங்கள் எல்லாருக்குமே ஆக்சுவலாக ஓரளவுக்கு ஐடியா இருக்குதுக்கு. தட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தட் வித் அ பிக்சர் அண்ட் ஐ ஜஸ்ட் மேக் இட் ஈஸி பை ட்ராயிங் அ 2D பிக்சர். ஸோ இது வந்து நம்ம 2 டைமென்ஷனில் வந்து ஒரு ஃப்ளூயிடை வந்து பார்க்குறோம், சரிங்களா. இதான் வந்து அந்த ஃப்ளூயிட். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட மெயின் சோர்ஸ் என்ன? எஸ், விஸ்காசிட்டி. எக்ஸாக்ட்லி. ஸோ பேசிக்லி ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஓகேவா. ஸோ ஒரு ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன இப்போ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலிமெண்ட் ஃப்ளூயிட் எலிமெண்ட், இட்ஸ் பேசிக்லி ஒரு ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிடை வந்து இட் கேன் ஆக்சுவலி டூ சம்திங் லைக் திஸ். இது நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லும் இதே டிராயிங் தான் பார்த்துருப்பீங்க. என்னால் வந்து அது இதை மாதிரி டிஃபார்ம் பண்ண முடியும், இல்லைனா வந்து ஐ கேன் ஜஸ்ட் புல் இட், அந்த ஃப்ளூயிட் எலிமெண்ட்டை ஐ கேன் ஜஸ்ட் elongate it. ஸோ இந்த மாதிரி நான் செய்யலாம். இல்லைனா என் ஃபோர்ஸ் வந்து இந்த பிளேனில் ஆக்ட் ஆகும், இந்த மாதிரி ஆக்ட் ஆகும், ஒன்று இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், இல்லை இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் ஆக்சுவலாக. இல்லை, ஐ ஜஸ்ட் டேக் தட் பேக். இது ரெண்டுமே ஸ்ட்ரெஸ்ஸஸ் காஸ்ட் பை ஃப்ரிக்ஷன். இதுக்கு பேர் நார்மல் ஸ்ட்ரெஸ், இதுக்கு பேர் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேவா. த ஜென்ரல் ஃபார்முலா இஸ் ஆர் நாட் ஃபார்முலா, த ஜென்ரல் வே டு ரெப்ரசன்ட் இஸ் tau ij. ஓகேவா. இது வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் இஸ் ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ். ஓகேவா. ஸோ த பீப்புள் ஹூ இனிஷியலி டிரைவ்ட் இட், தே ஜஸ்ட் செட் ஓகே நான் இந்த மாதிரி வச்சுட்டா இட்ஸ் ஈஸியர் டு மேனிபுலேட் இட் அண்ட் ஜஸ்ட் ரிமெம்பர் இட். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது ரிவர்ஸ்லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜே இருக்குல்ல, the second j is basically the direction. So நான் tau I x na, it's basically in x direction. The force is in x direction. It can be normal or shear. ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள், that's actually the plane that the force is normal to. ஸோ இப்போ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, இப்போ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் செகண்ட் ஐ திங்க் ஐம் கன்ஃபியூசிங் சம்திங் ஹியர். லெட் மீ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். இந்த பிக்சர் ஆக்சுவலாக இட் வில் பி பெட்டர். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து பாட்டம் ஃபேஸில் வந்து யூஆர் ஆக்சுவலி கெட்டிங் tau z x. இந்த செகண்ட் எக்ஸ் வந்து பேசிக்காக என்ன, இட் இஸ் ரெப்ரசன்டிங் தட் the pull is along the x axis. ஓகேவா. அண்ட் தென் இதில் ஜீன்றது தான் வந்து இட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த நார்மல் பிளேன். ஓகே. ஸோ இப்போ tau xxன்றது வந்து பார்த்தீங்கன்னா
It's along the x-axis. ஏன்னா it's a normal stress. So it will be along the x direction. And then shear stress வந்து இந்த கேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா it will actually act on top and bottom faces. It will actually act on the top and bottom faces. அதனால தான் the first index is Z index. Okay. So இந்த stresses understand பண்ணுறது மட்டும்தான் the only challenge. இப்போ நீங்கள் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will see that afterwards the terms are just Taylor series expansions. எல்லா டேர்ம்ஸ்க்குமே இந்த டேர்மாக இருக்கட்டும், இந்த டேர்மாக இருக்கட்டும், முன்னாடி இருக்கிற டேர்மாக இருக்கட்டும், பின்னாடி இருக்கிற டேர்மாக இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஸோ டவு ஜிஎக்ஸ்னு எழுதியிருக்காங்கல்ல, இது வந்து யூ guys are able to understand, right? The first index என்ன, second index என்னன்றது, or is there any doubts? Okay, all right. Why is it like tau? Okay, திருப்பி சொல்லுங்க, புரியல. Tau xy component is there and tau xz component is there. Where is like tau yz component? Good question. So நம்ம வந்து இப்போ momentum equation வந்து it's a vector equation, correct? Momentum is a vector. So இந்த diagram இருக்குல்ல, இந்த force diagram is only for the x momentum equation. So x momentum equationல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா you will only get tau yx and tau zx and tau xx. நீங்க சொல்ற மாதிரி tau yz வேணும் அப்படின்னா which momentum equation should you be analyzing? இல்ல which momentum equation? Someone actually told the right answer. Sorry? v momentumனா வந்து செகண்ட் இண்டெக்ஸ் என்னவா இருக்கணும்? y தானே இருக்கணும். இல்லை நம்ம வந்து டவு yz சொல்கிறோம். அப்போது அந்த டைரக்ஷன் இஸ் ஆக்சுவலி z டைரக்ஷன். நான் என்ன சொன்னேன், அந்த இண்டெக்ஸை வந்து யூ ஹவ் டு ரீட் இட் ஃப்ரம் லாஸ்ட். ஸோ வந்து இட்ஸ் ஆக்சுவலி யுவர் w ஆர் z மொமெண்டம் ஈக்குவேஷன். ஸோ z மொமெண்டம் ஈக்குவேஷனில் வரும்போது உங்களோட செகண்ட் இண்டெக்ஸ் வில் ஆல்வேஸ் பி z. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வில் பி x, y ஆர் z. ஓகே, ஸோ இதை நான் ஏன் வந்து இதுக்கும் நம்ம கிளாஸில் படிக்கிற சிஎஃப்டிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ. நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து யூஸே பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஹையர் எஜுகேஷன் பர்சியூட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, யூ வில் டெஃபினெட்லி கம் அக்ராஸ் சம்திங் கால்ட் ஆஸ் அ ஸ்ட்ரெஸ் டென்சார். எப்படி ஒரு வெக்டாருக்கு வந்து வெறும் 3 காம்போனண்ட் தான் இருக்குது, எக்ஸ் ஒய் ஜி. ஸோ டென்சார் இஸ் பேசிக்லி அ ஹையர் டைமென்ஷனல் வெக்டார். அதாவது சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, வெக்டார்னு பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் விஒய் விசி மட்டும் தானே இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டவ் எக்ஸ்எக்ஸ், டவ் எக்ஸ்ஒய், டவ் எக்ஸி, டவ் ஒய்ஒய், டவ் ஒய்எக்ஸ், டவ் ஒய்ஜி, டவ் ஜிஎக்ஸ், ஜிஒய், ஜிசி, அது மாதிரி 9 காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் அ டென்சார். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் டென்சார்ன்றது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு கிராஜுவேட் லெவல் டேர்ம் தான். கிராஜுவேட் லெவல் டேர்ம் மீனிங் ஒரு செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து மாஸ்டர்ஸ் லெவலில் எம்டெக் லெவலில் வந்து யூ வில் ஸ்டார்ட் ரீடிங் அபவுட் இட் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஆனால் த கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள் ஆக்சுவலி. ஓகேவா? இட் இஸ் ஜஸ்ட் ஹவு த ஃபோர்ஸஸ் ஆர் டிஃபைன்ட் அண்ட் இன் வாட் டைரக்ஷன்ஸ் தட் தே ஆர் டிஃபைன்ட். இப்போ நம்ம டவ் எக்ஸ்எஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, டவ் ஒய்எக்ஸ்னா வந்து இட்ஸ் த ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த ஃபெமிலியாரிட்டி இருந்தால் போதும் இப்போதைக்கு. ஈவன் இஃப் யூ வாண்ட் டு டூ சம் ப்ரோக்ராமிங் வித் இட், யூ கேன் ஸ்டில் டூ இட். ஆஸ் லாங் as you have this familiarity, you will construct the matrix, which means you can do it. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன்ஸை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பேசிக்காக எப்படின்னா என் நெட் ஃபோர்ஸஸ், என் நெட் சர்ஃபேஸ் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இதை நீங்கள் எழுதிக்க தேவையில்லை, இந்த ஸ்லைட்ஸை வந்து நான் வந்து I'll just upload it. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ பி மைனஸ் பி ப்ளஸ் டிபி டிஎக்ஸ் டிஒய் டிசி அந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸையும் நான் ஆட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பேசிக் மேனுப்புலேஷன். அண்ட் தென் இதில் என்னென்னா உங்களுக்கு வெக்டார் ஐடென்டிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. வெக்டார் ஐடென்டிட்டிஸ்னால் என்னென்னா, இப்போ எப்படி வந்து நம்ம கேர்ள் படிச்சிருக்கோம், டைவர்ஜன்ஸ் படிக்கிறோம், அப்புறம் கிரேடியன்ட் படிக்கிறோம், அது எல்லாத்தையுமே வந்து there is operations
that mathematical operations that you can use to convert from one form to another form. Okay வா, that is not required in this class. இந்த கிளாஸில் அது பண்ண தேவையில்ல. அது எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷனை வந்து d rho dt plus divergence of rho vன்னு எழுதினோம்ல, அந்த மாதிரி காம்பேக்டான ஃபார்மில் எழுதுறதுக்கு தான் தேவை. ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து we are okay with just this form. இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். ஒரு ஃபார்ம் தெரிஞ்சால் போதும். ஆக்சுவலாக அந்த காம்பேக்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் இன்னும் ஓரளவுக்கு நிறைய அனாலிசிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப தியரிட்டிக்கலாக படிக்கிறீங்க அப்படின்னா அந்த காம்பேக்ட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறது வந்து யூ லேர்ன் இட், யூ ஹேவ் டு லேர்ன் இட். பட் ஃபார் டூயிங் சிஎஃப்டி இந்த ஃபார்ம் தான், வாட் யூர் லுக்கிங் அட் ஹியர் இஸ் ப்ரிஃபர்ட். ஓகே, ஸோ தட் பீங் செட், இப்போ இந்த ஃபார்மை வந்து ஃபைனலாக வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் ரைட் இட் லைக் திஸ். அண்ட் தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி இருக்குது. Does anyone know what it is? Substantial derivative, which means I can actually split this into two terms. One is the local derivative and the other part is convective derivative. நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்ப்ளிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் சும்மா ஒருத்தா பாருங்களேன். டிபி டிஎக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது, அப்புறம் டி டவு டிஎக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட் லுக் அட் இட். இப்போ நான் இங்கே வந்து போனால் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷனில் டிபி டிஎக்ஸ், அப்புறம் டி டவு பை டிஎக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கா. அப்புறம் உங்கள் ரைட் சைடில் இருக்குல்ல, நம்ம சப்ஸ்டான்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணல, ஸோ அதனால் இங்கே ஒரு லோக்கல் டெரிவேட்டிவ் வரும். அதுதான் வந்து இந்த ஸ்மால் டின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த ரைட் சைடு இருக்குல்ல, திஸ் இஸ் ஆக்சுவலி யோர் கன்வெக்டிவ் டெரிவேட்டிவ். ஆனால் இந்த கன்வெக்டிவ் டெரிவேட்டிவ் இஸ் எக்ஸ்பேண்டட் யூசிங் வெக்டர் ஐடென்டிட்டிஸ். ஸோ டெல் டாட் ரோவியை வந்து ஐ கேன் எக்ஸ்பேண்ட் இட் இன் திஸ் வே. அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ரிக்வயர்ட், பட் இஃப் இனஃப் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த பார்ட் எப்படி வந்துச்சுன்னு அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். I'll tell you how to do it. I don't want this to be a main topic of the class. ஏன்னா like I said, இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலே வந்து CFD நீங்கள் செஞ்சிடலாம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டைம் டெரிவேட்டிவ், இதெல்லாம் கன்வெக்டிவ் டெரிவேட்டிவ்ஸ், இதெல்லாம் ப்ரெஷர் டெரிவேட்டிவ்ஸ், இதை வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான், தட்ஸ் இட். உங்களுக்கு இப்போவே ஓரளவுக்கு அந்த டேர்ம்ஸோட மீனிங் என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன் பார்க்க. And hopefully the idea is towards the end of the class you will know that what each term contributes to. Okay, cool. Any questions? Yeah. left side வந்து along the x-axis வந்து rho dy போட்டுருக்கோம். இந்த சைடு வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அந்த ஸ்லைடை, இந்த பிக்சரை நீங்கள் இன்னும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ப்ரெஷருக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அதில் ஜென்ரல் ஐடியா என்னன்னா, ப்ரெஷர் வந்து இட் ஆக்சுவலி ஆக்ட்ஸ் ஆன் யோர் ஃப்ளூயிட் சர்ஃபேஸ். ப்ரெஷர் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ ப்ரெஷர் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் பை கன்வென்ஷன் நம்ம எப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் எலிமெண்ட் இருக்குன்னா அந்த ஃப்ளூயிட் எலிமெண்ட்டுக்கு மேலே வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆர் ஆல்வேஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த ஃப்ளூயிட் எலிமெண்ட். ஸோ நீங்கள் இங்கே ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃப்ளூயிட் எலிமெண்ட்குள்ளே ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த சைட்லையுமே வந்து இட் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ஃப்ளூயிட். ஸோ அதான் ப்ரெஷரோட டைரக்ஷன். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட டைரக்ஷன் வந்து இட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு டிஃபார்ம் த ஃப்ளூயிட். ஓகே, அண்ட் தென் வந்து இதில் ஒரு ஜென்ரல் அசம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே குட்டியாக ஒரு பிக்சர் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். I'm making a simple assumption that along the x direction the velocity will increase. அதே மாதிரி along the v direction v velocity, v component of velocity will increase, and along the z direction w component of velocity will increase. So பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் x directionல போக போக u velocity வந்து அதிகமாகும். அப்போது x directionல வந்து stretching will be positive. அதனால தான் வந்து இந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த டைரக்ஷனில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சாரி, வாஸ் தேர் எ क्वेश्चन? ஓகே, அதே மாதிரி இப்போ ப்ரெஷர் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் ஆக்டிங் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ அதனால் ப்ரெஷர் இஸ் கோயிங் இன்சைட். திஸ் இஸ் ஜஸ்ட் எ கன்வென்ஷன். ஸோ கன்வென்ஷன்னா என்னென்னா, நீங்கள் ஒரு டைரக்ஷன் அசியூம் பண்ணி உங்கள் கால்குலேஷன் போட்டோம். இந்த ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நெகட்டிவ்னு வருதுன்னா இந்த டைரக்ஷன் ஆக்சுவலாக உள்ளன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுல்ல? எப்படி வந்து நம்ம நெட் மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கு வந்து அவுட் ஃப்ளோ மைனஸ் இன்ஃப்ளோன்னு வச்சோம். அவுட் ஃப்ளோ மைனஸ் இன்ஃப்ளோன்னு வச்சோம்னா ஃபீ பாசிட்டிவாக இருந்தனா த நெட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் ஆக்சுவலி லூசிங் மாஸ்ன்னு அர்த்தம்.
நான் அதே டெஃபினேஷனை phi is equal to in minus outனு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். And if phi is positive, the net result is that mass is flowing into the tank. Okay, so it's about the sign convention. நீங்கள் ஒரு convention வந்து நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு உங்கள் கால்குலேஷனை போட்டு and finally if your answer is actually positive, that means that நீங்கள் என்ன சைன் டைரக்ஷன் அசியூம் பண்ணீங்களோ அதே டைரக்ஷனில் தான் ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த சைன் வந்து ஃப்ளிப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அசியூம் பண்ண டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ளோ நடக்குது, இல்லை அசியூம் பண்ண டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ்? That's actually a super question. ஸோ கார்டீஷியன் கோஆர்டினேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி as you can see. ஏன்னா வந்து நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாமே கார்டீஷியன் கோஆர்டினேட்டில் தான் படிச்சிருப்போம். அதர் சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஏரியா கம்ப்யூட் பண்ணுறதெல்லாம் சும்மா ஒரு ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கம்ப்யூட் பண்ணுற ஃபார்முலா தான். ஆனால் டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் இல்லை சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பைப்பில் வந்து ஃப்ளோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப் இருக்குது. அந்த சிலிண்ட்ரிக்கல் பைப்பில் வந்து ஃப்ளோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ இஸ் கால்ட் அஸ் ஆக்சிசிமெட்ரிக். அதாவது அந்த பைப்புக்குன்னு ஒரு ஆக்சிஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் அபவுட் தி ஆக்சிஸ் த ஃப்ளோ ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் த சேம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பைப் ஃப்ளோக்குன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா கண்டினியூட்டி, மொமெண்டம், அப்புறம் எனர்ஜி ஈக்குவேஷன்ஸை வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸில் டிரைவ் பண்ணலாம். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்னா தெர் இஸ் XYZ மாதிரி தெர் இஸ் ஆர், அப்புறம் தீட்டா, அப்புறம் ஃபி, அப்புறம் ஜின்றது ஹைட் ஆஃப் த சிலிண்டர். தீட்டா இஸ் பேசிக்லி அலாங் த சர்க்கிள். ஓகேவா? ஸோ நான் அந்த ஈக்குவேஷன்ஸை டிரைவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலான்னா ஆக்சிஸ் சிமெட்ரின்னு வச்சுக்கோங்களேன். அலாங் த தீட்டா டைரக்ஷன் தெர் இஸ் நோ வேரியேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷனை அப்படி நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இட் மேக்ஸ் சிம்பிளிஃபைங் இட் ஸோ ஈஸி. ஆனால் நான் கார்டீஷியன் கோஆர்டினேட்டில் வந்து எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். XYZனா ஐ கேனாட் சிம்பிளிஃபை இட் ஃபார் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். ஆர் அந்த சிலிண்டர் ப்ராப்ளமுக்கு வந்து என்னால் அந்த ஈக்குவேஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஈஸியாக. ஆனால் நான் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸில் எழுதிட்டேன்னா அந்த ப்ராப்ளம்க்கு அந்த பைப் ஃப்ளோ ப்ராப்ளம்க்கு நான் ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியும். அண்ட் தென் இன் ஜென்ரல் வென் எவர் த ஃப்ளோ இஸ் ஆக்சிசிமெட்ரிக், ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி டைப் அப்ளிகேஷன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ்லையுமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட வேல்வ்ஸ், இன்ஜினோட வேல்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இட்ஸ் கால்ட் ஆஸ் த க்ளோஸ்ட் சைக்கிள் பார்ட் ஆஃப் த சிமுலேஷன். க்ளோஸ் சைக்கிள் பார்ட்னா என்னென்னா வேல்வ்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது இங்கேருந்து கம்ப்ரெஷன், கம்பஷன் அண்ட் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட்டில் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரோக்ஸ் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் அஸ்யூம் தட் யுவர் சிலிண்டர் இஸ் ஆக்சுவலி லைக் அ பை. அதாவது ஒரு சிலிண்டரில் வந்து ஒரு செக்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மட்டும் சிமுலேட் பண்ணிவிட்டு அதே சொல்யூஷன் தான் இது எல்லாத்துலேயுமே இருக்குதுன்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இஃப் யூ ரைட் யுவர் ஈக்குவேஷன்ஸ் இன் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ், அப்போ யூ கேன் ஈஸிலி நெக்லெக்ட் ஒன் ஈக்குவேஷன். யூ டோன்ட் ஹேவ் டு சால்வ் தட் ஈக்குவேஷன். பட் த ஈஸியஸ்ட் ஒரு அகாடமிக், அதாவது சிஎஃப்டி இன்ட்ரோ கிளாஸில் வந்து ஓரளவுக்கு ஈக்குவேஷன்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கார்டீஷியன் இஸ் ப்ராபப்லி த ஈஸியஸ்ட் மெத்தட். வெரி குட் கொஸ்டின் சாய். ஆல் ரைட். ஸோ நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மொமெண்டம் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் டீட்டெயில்டாக பார்க்கலனாலுமே சில டேர்ம்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் தான் காட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தேவை, which we might not have. But and the second thing is we have to look at the types of PDE. Okay, ஸோ டைப்ஸ் ஆஃப் PDE வந்து நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா பேசிக் கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் ஆர் இந்த கிளாஸ் ஆஃப்டர் தட்டில் வந்து சிஎஃப்டிக்கும் இந்த டைப்ஸ் ஆஃப் PDEக்கும் எப்படி ரிலேஷன்ஸ், எங்கேருந்தெல்லாம் ரிலேஷன்ஸ் வருதுன்றதை நான் சொல்லுவேன். ஓகேவா? தட் இன் மை மைண்ட் தட்ஸ் த ரைட் வே டு கோ அபவுட் திஸ். ஏன்னா இஃப் ஐ ஹாவ் டு ட்ரா த கனெக்ஷன் ரைட் அவே, ஐ ஹாவ் டு கவர் அ லாட் ஆஃப் டீடைல்ஸ் பிஃபோர் ஐ டூ தட். ஸோ கிளாஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிரும், அதனால தான். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் PDE வந்து எலிப்டிக், பேராபோலிக், ஹைப்பர்போலிக். ஓகேவா? இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் PDEs. இதை நீங்கள் எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
இந்த 3 டைப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னால் இந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பவுண்டரி கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால என்னன்னா, நீங்கள் ஒரு சிமுலேஷன் எப்படி செட்டப் பண்ணுறீங்க அப்படின்றது சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? நிறைய டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிஎஃப்டி ப்ராப்ளம் செட்டப் பண்ணும்போது அவங்க ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பேசிக் கிளாசிஃபிகேஷன் கூட தெரியாது. அப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் பவுண்டரி கண்டிஷன்ஸ்க்கு. ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சஸ் ஃப்ளூவெண்ட் மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணுன்ற ஐடியாவே இருக்காது. ஏன்னா யூ டோன்ட் நோ த பேசிக் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஆனால் இந்த கிளாசிஃபிகேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா எந்த சாஃப்ட்வேரில் வேணாலும் இதுக்கு தேவையான பவுண்டரி கண்டிஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தே மைட் கால் இட் டிஃப்ரெண்ட்லி. டிரான்சியன்ட் பவுண்டரி கண்டிஷன்றதை வந்து சில சாஃப்ட்வேரில் வந்து ப்ரொவைட் அன் இன்லெட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபைல், ஓகே, ப்ரொஃபைல்னா சம்திங் இஸ் சேஞ்சிங் வித் டைம் அப்படின்னு இருக்கலாம், இல்லை சம்திங் இஸ் சேஞ்சிங் வித் ஸ்பேஸாக இருக்கலாம். த நேம்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ நோ த டைப் ஆஃப் PDE, you will get that knowledge and you can apply it to any software you want. ஓகே, நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் PDE வந்து பார்த்துடலாம். ஒன்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஜென்ரல் செகண்ட் ஆர்டர், ஜெனரிக் செகண்ட் ஆர்டர் PDE இருக்குது. ஓகே, இதுலேயுமே வந்து நான் எப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஏன் ஸ்கிப் பண்ண போகிறேன்னா, அகெயின் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா you need to learn more mathematics and then I can point you in the right direction if you're interested in it. Okay, so ஒரு generic second order PDE பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், it is written in this form, d square phi by dx square. இதை நீங்கள் எழுதிக்கிறது ஆக்சுவலாக இட்ஸ் ரெக்கமெண்டட். The lecture is also recorded, but நீங்கள் இதை எழுதி, if you write it down it will be useful. அப்புறம் வந்து b is the coefficient for d square phi by dx dy, c is the coefficient for d square phi by dy square and so on. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PDEஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, லீனியர் அண்ட் குவாசை லீனியர்னு. there is another type called non-linear, okay, which is basically none of these types. குவாசை லீனியர் PDE வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ரொம்ப காமனாக வரும். ஸோ லீனியர் PDEனா என்னென்னா, இந்த A, B and C வந்து இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x, y and z. குவாசை லீனியர் PDEனா A, B, C is function of phi or derivatives of phi. Okay, so இப்போ இந்த மாதிரி ஒரு PDEயில் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு இந்த சிம்பிள் ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. அதாவது இதில் bன்றது என்னன்ற வேல்யூவை பார்த்துட்டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac, இந்த டேர்முக்கு பேர் என்னன்னு தெரியுமா இருக்காது? இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac என்ன பேருன்னு தெரியுமா இருக்காது? டிஸ்கிரிமினன்ட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ இந்த டிஸ்கிரிமினண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கிரிமினன்ட் 0வாக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பாராபோலிக் PDE. இஃப் இட் இஸ் லெஸ் தென் 0 இட்ஸ் எலிப்டிக் PDE. இஃப் இட்ஸ் கிரேட்டர் தென் 0 இட்ஸ் ஹைப்பர்போலிக் PDE. ஓகேவா? இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் சம்திங் கால்ட் அஸ் மெத்தட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ மெத்தட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளோ ஃபீல்டு இருக்குன்னா அந்த ஃப்ளோ ஃபீல்டில் வந்து தேர் ஆர் சர்டன் டைரக்ஷன்ஸ். இப்போ வந்து இந்த ரூமில் வந்து வெலாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூம் இஸ் கைண்ட் ஆஃப் அ பேட் எக்ஸாம்பிள். பட் இப்போ ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குது, அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு வெளில வந்து ஒரு வெலாசிட்டி ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு டைரக்ஷன்னா எப்படின்னா நீங்கள் ஒரு டைரக்ஷன் பிக் பண்ணலாம் 3Dயில். அந்த டைரக்ஷனில் வந்து எப்படின்னா ஃப்ளோ ஃபீல்டில் வந்து ஏதாவது டிஸ்கண்டினியூட்டி இருக்கும். ஓகேவா? நான் சொல்கிறது வந்து இன்ட்யூட்டிவாகவே இருக்காது. டிஸ்கண்டினியூட்டி இருக்குன்னா என்னென்னா, ஃபீ வில் நாட் பி கண்டினியூஸ். அந்த டெரிவேட்டிவ் உங்களால் எடுக்க முடியாது. அதான் வந்து கண்டினியூட்டிக்கு வந்து கண்டினியூஸ்க்கும் டிஸ்கண்டினியூஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மாதிரி சில செட் ஆஃப் டைரக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த டெரிவேட்டிவ் அந்த டைரக்ஷன்ஸ்க்கு பேர் தான் வந்து கேரக்டரிஸ்டிக் லைன்ஸ். ஓகே, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டுபிடிச்சா அதை வச்சுட்டு நீங்கள் அந்த PDE சால்வ் பண்ணலாம். அது பேர் தான் மெத்தட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். And I hope you understood why I said it is more on the mathematics side of things. உங்களுக்கு அதுலேருந்து ஃபிசிக்கல் இன்ட்யூஷன் வச்சுட்டு அதை புரிஞ்சுக்கணுன்னா it will take a lot of time. ஓகே, ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் ஃபார் திஸ் கிளாஸ் ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். அந்த மெத்தட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஐ கேன் டெல் யூ ஹவு டு டூ இட். எனக்கு ஒரு லெவல் வரைக்கும் அதில் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி கிவ் யூ மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் தட். பட் பேசிக்காக once I write down the coefficients of the PDE, I can figure out what's the type and that's it.
இந்த ஒரு டைப்புக்குமே வந்து there is certain boundary conditions. இப்போ பேராபோலிக்னா அதுக்கு வந்து சில டைப் ஆஃப் பவுண்டரி கண்டிஷன்ஸ் தான் வந்து நம்ம தரணும். எலிப்டிக்னா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். இதெல்லாம் நீங்கள் எழுதிக்க வேணாம், நான் சும்மா சொல்கிறேன். ஹைப்பர்போலிக்னா இன்னும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து தரணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறோம்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிடிஸ்க்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். வில் ஸ்டார்ட் வித் ஐ திங்க் எலிப்டிக் ஈக்குவேஷன். இந்த எலிப்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் டைரெக்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் ஃபீல்டு வந்து இட் ஆக்சுவலி ஃபாலோஸ் திஸ் ஈக்குவேஷன் del square P equal to 0. That is the equation that a pressure field follows. In fact, there is actually a derivation which will basically take you from continuity. இப்போ நீங்கள் வந்து continuity equation வச்சுருக்கீங்கன்னா and when the flow field is incompressible, continuity equationலேருந்து you can derive this equation del square P equal to 0 அப்படின்ற ஈக்குவேஷன் வந்து உங்களால் டிரைவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் தான் ஏ, இந்த கோஎஃபிஷியன்ட் என்னது பியா சியா? சரியா? இப்போ வந்து அப்போ பி ஏ வந்து ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 0, சி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac என்னவா இருக்கும்? -4 வருமா? ஸோ -4னா இட்ஸ் ஆக்சுவலி less than 0, it's elliptic, which means it's a boundary value problem. Boundary value problemனா என்னன்னா இதில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதான் டொமைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பேசிக்காக நீங்கள் எல்லா பாயிண்ட்லையுமே வந்து யூ நீட் டு ஸ்பெசிஃபை தி கண்டிஷன்ஸ் ஃபார் ப்ரெஷர். அது பேர் தான் பவுண்டரி கண்டிஷன்ஸ். அப்புறம் பவுண்டரி கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸோ பேசிக்காக இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தரணும். பவுண்டரி கண்டிஷன்றது பேசிக்கலாக இட்ஸ் அ டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ல ஆர் இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் தரணும். அப்புறம் எலிப்டிக் ஈக்குவேஷனோட நேச்சர் என்ன அப்படின்னா இப்போ இந்த சொல்யூஷனில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்குன்னா அந்த இடத்துல நடக்கிற சேஞ்ச் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஃபைனைட் ஸ்பீடில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் தி என்டையர் டொமைன். அதான் வந்து எலிப்டிக் ஈக்குவேஷனோட நேச்சர். அகெயின் இதுக்கும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கும் நீங்கள் டைரக்ட் கனெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிஎஃப்டி ஏற்கனவே தெரிஞ்சால் அந்த கனெக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் யூ ஜஸ்ட் ஹவ் டு பிலீவ் திஸ் பிக்சர் ரைட் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பேராபோலிக் ஈக்குவேஷன். பேராபோலிக் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் வந்து எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாரை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டெம்பரேச்சர், இந்த இடத்துல அதை ஹீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் ஹீட்டிங் த பார். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் T இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த பாரை ஹீட் பண்ணும்போது திஸ் இஸ் மை எக்ஸ் டைரக்ஷன். ஸோ என் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து என் டெம்பரேச்சர் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், T ஈக்குவல் டு T0. அப்புறம் வந்து போக போக வந்து என் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ பேசிக்காக அந்த ஹீட்டட் பாயிண்ட்டில் வந்து டெம்பரேச்சர் மேக்ஸாக இருக்கும். அப்புறம் இந்த ஆம்பியன்ட் பாயிண்ட்டில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு இதுதான் கவர்னிங் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து எங்கன்னா ஒரு ஃபின், இப்போ உங்கள் இன்ஜினில் வந்து ஒரு ஃபின் இருக்குல்ல, அந்த ஃபின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபின்னில் உங்களுக்கு டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் கால்குலேட் பண்ணலாம் as a function of timeனா நீங்கள் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் போதும், யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ இதுலையுமே பாருங்களேன், இதில் வந்து let us calculate. இதில் ஏ என்னது? What is A equal to? Alpha. B equal to 0. C equal to ஓகேவா? ஸோ B ஸ்கொயர் மைனஸ் 4AC நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? 0 வரும். ஏன்னா பியுமே 0 அப்புறம் சியுமே 0ன்றாலும் 0. ஸோ வாட் இஸ் தட்? வாட் does that mean? B ஸ்கொயர் மைனஸ் 4AC equal to 0னா இட்ஸ் பேரபோலிக். ஓகேவா? ஸோ பேரபோலிக் ஈக்குவேஷனுக்கு வந்து எப்படி நம்ம பவுண்டரி கண்டிஷன் தரணும்னா, ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் பிடி. ஸோ நான் என்ன பண்ணோன்னா 2 லொக்கேஷனில் வந்து டெம்பரேச்சரை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதனால தான் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு 2 இடத்துலையுமே டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அண்ட் தென் இனிஷியல் கண்டிஷன் ஒன்று தரணும். அதாவது T ஈக்குவல் டு T0ல டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது? ஐ கேன் பேசிக்லி சே
the temperature is uniform along x-axis. அதை மாதிரி கூட நான் சொல்லிடலாம். ஓகே, ஸோ அதை கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம்னா அட் ஈச் இன்டர்வல் ஆஃப் டைம் டெம்பரேச்சர் வந்து இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து உங்களால் சிமுலேட் பண்ண முடியும். ஃபைனல் டைப் ஆஃப் பிடி இஸ் ஹைப்பர்போலிக் பிடி. ஸோ இந்த ஹைப்பர்போலிக் பிடி தான் வந்து வேவ் டைனமிக்ஸில் யூஸ் ஆகும். அகேன் நான் அதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் தான் வந்து இட்ஸ் லைக் எவ்ரி ஒன் கிவ்ஸ் திஸ். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஒரு வாலில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இனிஷியல் டிஸ்டர்பன்ஸ், நான் ஸ்ட்ரிங்கை முதல்ல புல் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு டெல்டா புல் பண்ணிவிட்டு நான் விட்டான்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து வேவ் வந்து எப்படி லைக் ஹவு வில் இட் கெட் ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு வில் இட் ப்ராபகேட் அப்படின்ற ப்ராப்ளமுக்கு இதான் ஈக்குவேஷன். சரியா? இப்போ இதுக்குமே நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து ஏ வந்து சி ஸ்கொயர், பி என்னது சி வந்து சி வந்து என்னது ஓகேவா, சி வந்து 0. ஸோ நம்ம வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டோன்னா என்ன வரும்? ஓ ஆக்சுவலாக ஐ திங்க் திஸ் இஸ் தி ராங் எக்ஸாம்பிள். இல்லை, நான் வந்து ஹைப்பர்போலிக் ஆக்சுவலாக. லெட் மீ ஜஸ்ட் செக் மை எக்ஸாம்பிள் ஹியர் ஃபார் அ செகண்ட். ஐ திங்க் ஐ ஷோட் யூ த ராங் எக்ஸாம்பிள். Oh, sorry, this equation is actually not correct. Okay, actually on hyperbolic I'll just post a different example. This might not be the best example. அதனால் வந்து இதுக்கு மட்டும் நான் வந்து செப்பரேட்டாக வாட்ஸ்அப் குரூப்லேயே I'll put an explanation and then I'll upload it. Okay, all right. ஸோ இன்னும் கிளாஸ் வந்து 3-4 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் அதுக்குள்ளே வந்து I wanted to talk about 2 more things. So before taking any questions, I'll first finish that. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னா ஆக்டேவ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் வர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடுவோம். இதை நீங்கள் வந்து வென்ஸ்டேக்குள்ளே பண்ணி முடிக்கணும். வென்ஸ்டேக்குள்ளே யூ ஹேவ் டு இன்ஸ்டால் வர்ச்சுவல் பாக்ஸ் அண்ட் ஆக்டேவ். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு ஆக்டேவ் யூஸ் பண்ணணும்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தி ஆன்லைன் வெர்ஷன் ஆஃப் ஆக்டேவ். there's something called as octaveonline.net. சரியா? இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஆக்சுவலி ட்ரை அவுட் ஆக்டேவ் வெரி ஈஸிலி. ஓகே, இப்போ வந்து ஆக்டேவ்ன்றது பேசிக்காக வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் இட் இஸ் மேட் இன் சச் அ வே தட் இட் கேன் ஹேண்டில் மேட்ரிசஸ் வெரி வெல். ஓகேவா? ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணலான்னா v is equal to 1 2 3 4 5 அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணலாம். வாட் ஐம் ஆக்சுவலி டூயிங் ஹியர் இஸ் ஐம் கிரியேட்டிங் அ ரோ மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது எப்படின்னா நான் வந்து இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சைஸ் ஆஃப் v அப்படின்னு டைப் பண்ணால் இட் சேஸ் ஐ ஹவ் 1 row and 5 columns. ஸோ இது மாதிரி மேட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்லி கமாண்ட்ஸ் வந்து இருக்கும். சைஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் வேறு எவ்வளோ பண்ணலாம், ஹைகன் வேல்யூஸ், ஹைகன் வெக்டார்ஸ், டிட்டர்மினன்ட் எல்லாமே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் ப்ராப்ளமில் வந்து ஏன் வந்து உங்களுக்கு ஐ வாண்டட் யூ டு ட்ரை இட் அவுட் இஸ் ஜஸ்ட் டு கெட் அ ஃபீல் ஃபார் தி அவுட்புட். இப்போ நான் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெக்டாரை, ஐ ஜஸ்ட் ஹேவ் டு டூ v single quotes. அதே மாதிரி if I have to create a new vector, I have to type in 1 semicolon 2 semicolon 3 semicolon 4 semicolon 5 semicolon, or semicolon is not required. அப்போ வந்து ஐம் கிரியேட்டிங் அ காலம் வெக்டார். சரியா? ஸோ ஆக்டேவ்லேருந்து இந்த மாதிரி வெக்டார்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே வாட் இஸ் த பாயிண்ட்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த வெக்டார்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூ கேன் டூ சிம்பிள் கேல்குலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த வி அரே ஆர் வி மேட்ரிக்ஸ் ஆர் வி வெக்டார் இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே நான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சி ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுவோம், ஒரு ஃபார் லூப் எழுதுவோம். ஃபார் I is equal to 1 to all the elements in the vector, அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணுவோம். ஆனால் ஆக்டேவில் நான் என்ன பண்ணலான்னா I can just type v dot cap square and then like very easily I am able to calculate that. ஸோ இதில் வந்து டாட் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு I'll explain it. பட் இப்போ வாட் இட் மீன்ஸ் இஸ் ஐ எம் டேக்கிங் த ஸ்கொயர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் எலிமெண்ட்.
அண்ட் சேம் திங் அப்ளைஸ் டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா வி டிரான்ஸ்போஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வி டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளைட் பை வி அப்படின்றத பண்ணிடலாம் டக்குன்னு. ஸோ வி டிரான்ஸ்போஸ் நம்ம பண்ணும்போது we will actually get v is actually a column vector. ஓகேவா? அப்போ v டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரோ வெக்டார் கிடைக்கும். ஸோ 1 row and 5 columns இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி v வந்து பார்த்தீங்கன்னா it has 5 rows and 1 columns. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது வில் ஜஸ்ட் கெட் அ சிங்கிள் நம்பர். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், v மல்டிப்ளைட் பை v டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஐ கெட் அ மேட்ரிக்ஸ், அ 5x5 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கமாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஓகே, இப்போ சிஎஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலான்னா, இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு நான் டைம் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைம் ஸ்கொயர் அப்படின்னு நான் வந்து அசியூம் பண்ணுறேன். சும்மா ஒரு ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணுறேன். ஸோ ஐ எம் இமீடியட்லி கால்குலேட்டிங் த வெலாசிட்டிஸ். அண்ட் தென் நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் ஜஸ்ட் quickly plot t and velocity. plot பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஐம் இமீடியட்லி ஏபிள் டு விஷுவலைஸ் த பிளாட் ஆல்சோ. அகெயின் நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் தான் எழுதுகிறோம். ஆனால் இஃப் யூ இமேஜின் நம்ம சி ப்ரோக்ராமில் இதே பண்ணுறதுக்கு வந்து இட் வில் டேக் மோர் தென் அ டே அட்லீஸ்ட். ஏன்னா சியில் வந்து நேட்டிவாக உங்களால் பிளாட் பண்ண முடியாது. அந்த சியில் நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை எங்கேயா ஸ்டோர் பண்ணி அப்புறம் எக்ஸல் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் போய் பிளாட் பண்ணணும். ஆனால் மேட்லாபில் எப்படின்னா இந்த மாதிரி பிளாட்டிங்க்கும் சரி சிம்பிள் கால்குலேஷன்ஸ்க்கும் சரி உங்களுக்கு இன்பில்ட் கமாண்ட்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ த லாஸ்ட் திங் ஐ வாண்டட் டு டூ இஸ் virtual box. ஸோ virtual boxன்றது என்னன்னா, you can think of it as a software that allows you to run any operating system in your Windows machine. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா virtual boxனு கூகுள் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் வருதுல்ல, அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் டவுன்லோட் இட். ஓகேவா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இன்ஸ்டாலேஷன் வந்து ஜஸ்ட் லைக் எனி விண்டோஸ் ப்ரோக்ராம், இட்ஸ் ஃபேர்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யூ ஜஸ்ட் ஹவ் டு ஓப்பன் தி எக்ஸிக்யூட்டபிள் அண்ட் இன்ஸ்டால் இட். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா யூ ஹவ் டு டவுன்லோட் உபுண்டு. ஸோ நீங்கள் உபுண்டு டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம். உபுண்டுன்றது என்னன்னா, இட்ஸ் ஆக்சுவலி அ வெர்ஷன் ஆஃப் லினக்ஸ். இட்ஸ் அ ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? இட்ஸ் ஃப்ரீ டு டவுன்லோட். என்னன்னா அந்த டவுன்லோட் சைஸ் இஸ் அ பிட் பிக். நீங்கள் டவுன்லோட் உபுண்டு டெஸ்க்டாப்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 16.0.4.1 இந்த வருஷம் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் டவுன்லோட்னு கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அனுப்புகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து there is some trick involved. You need to do some basic things. So I will actually help you with it. Okay. So with that, that's all I had. Any questions? இன்னைக்கு கிளாஸில் இது வரைக்கும் பார்த்தது ஏதாவது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணனாலும் we can take like 5 minutes to do it. Yeah. There was a question about like skin friction drag increases in drag. Yes. But actually skin friction drag doesn't, skin friction coefficient doesn't necessarily increase the drag. There's also pressure drag involved in it. ஸோ ட்ராக் கோஃபிஷியன்ட்டில் வந்து அதாவது ஒரு வெஹிக்கிளில் ட்ராக் வந்து இட் கண்டென்ஸ் ஆஃப் 2 பார்ட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஆனால் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன ஆகும்? Okay, and when velocity increases, what happens to the drag force in general? So அதனால we are making that relation. So இதெல்லாம் நம்ம எதுக்கு? Okay, that's actually a good question though, good way of thinking. ஆனால் வந்து ஜென்ரலாக நான் எப்படி இதை யோசிப்பேன்னா, ஸ்கின் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் நீங்கள் எழுதி பார்த்துட்டு அதில் என்ன மெயின் வேரியபிள்ஸ்னு பாருங்கள். அப்புறம் அந்த வேரியபிள்ஸ் வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது அந்த வேரியபிள்ஸ் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வந்து என்னன்னு எல்லாருக்குமே தெரியுமா ஜென்ரலாக? ஓ, ஓகே. ஸோ total drag you are right. Total drag you are right. This is more like a, நான் எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ வெரி ஜென்ரல் கொஸ்டின், இட்ஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் அப்படி சொல்கிறேன். ஸோ இன் ஜென்ரல் கேஸ் when velocity increases, the drag force generally increases. General correlations பார்த்தீங்கன்னா drag coefficient is
usually a function of velocity square. அதனால தான் வந்து இந்த question I realized that it's a bit confusing, but I was asking for a generic case. Sorry? So you asked another question to everybody, right? Before Monisha. ஓ இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் நினைக்கிறேன். ஓகே கிளாஸ் ஸ்பீட் சாரி ஓகே. ஸோ செமிகோலன் வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ செமிகோலன் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஜஸ்ட் டு கிரியேட் அ நியூ ரோ. ஓகே, ஸோ let me just share my screen. Okay, so you guys can see my screen, right? So நான் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா அரேஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு I can just type in numbers. Okay, another way to do it is I can actually create 1:2 or 1:4. So what this does is it just creates those numbers from me. It's more like a range operator. So it's from 1 to 4 அப்படின்னு அர்த்தம். Okay, this is not only used for creating an array, but it's also used for accessing an array. So இப்போ இந்த v arrayல வந்து நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலாம்னா v of 1 அப்படின்னு டைப் பண்ணலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் வேணும்னா I can say 1:2, which means I'm getting the first two elements. Now v of 1:3 டைப் பண்ணலாம், which means I'm getting the first three elements. Similarly நான் என்ன டைப் பண்ணலாம், v of 1:n டைப் பண்ணலாம், which means I'm getting all the elements, which is basically the same as just typing v. Okay, any other questions? ஸோ லீடர் போர்டு ஆக்சுவலாக இன்னும் நிறைய பேர் அட்டன் பண்ண ஆரம்பிக்கலை. ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ இட். ஏன்னா வந்து ஐ திங்க் இட் வில் டேக் சம் டைம் டு ஃபினிஷ் ஆல் தி கொஸ்டின்ஸ். யூ டெஃபினெட்லி நீட் டு புட் இன் தி எஃபர்ட். லைக் நிறைய பேர் வந்து they have taken the lead. அஸ்வின், முகமது, மோனிஷா, good job. Like you have put in a lot of work. So you understand how much time it actually takes to answer each of these challenges. So அதனால் if you have not yet started, please do it. ஏன்னா it's not something you will be able to finish in one day for sure. டெட்லைன்ஸ் வேறு கிட்ட வருது சில சேலஞ்சஸ்க்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் லீடர் போர்டுக்கு மட்டும் வந்து நாங்கள் என்ன பண்ணிருக்கோன்னா we are giving 2 attempts. ஏன்னால் again you might have not read the question correctly, you might have to go back and rechange the answer. So for example Maunisha, நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு வந்து I don't think you read the entire question and answered it. You can go back and change the answer. முகமது நீங்களுமே அது, வாலித் நீங்களுமே செய்யலாம், அஸ்வின் நீங்களுமே அதை செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லீடர் போர்டுக்கு மட்டும் 2 attempts allowed. அந்த ப்ரோக்ராமிங் லீடர் போர்டு which will open today, most likely it's already opened, அதுக்கு வந்து ஒரே ஒரு attempt தான். And for that you need VirtualBox, you need Octave, and for time being you can use the online version of Octave to do the homework, but that's not going to be effective. உங்களுக்கு ஆக்டேவ் இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் ப்ரோக்ராம் அடித்தா தான் எஃபெக்டிவாக உங்களால் அந்த லீடர் போர்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா ஐம் ஆஸ்கிங் ஃபார் தி ப்ரோக்ராம் ஃபைல் ஆல்சோ. நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைலை அப்லோட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் கிரேட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஆல்ரைட் கைஸ், தென் I'll see you in next class.